நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். பயணத்தொடர். எனக்குள்ளே தியானம் பல்வேறுபட்ட நாட்கள் உருண்டோடியது. ஒவ்வொரு நாட்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், சவால்களும் நான் கடந்திருக்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அருகாமையில் என் குடும்பத்தோடு வசித்தேன். என் தாய், மனைவி வாழ்க்கை அப்படியே நகர்ந்தது. தொழில் ரீதியாக எண்ணற்ற சவால்கள் இருந்தது. அடிக்கடி என் வீட்டிலிருந்து அருகாமையில் இருக்கும் ஒரு தியானம் செய்த ஞானியினுடைய இடத்திற்குச் சென்று வருவேன். அங்கிருந்து பல்வேறுபட்ட, இயல்பாக உரையாடாத வேறு வடிவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உடலையே மறந்து வாழக்கூடிய அவர்களை நான் அவ்வப்போது சந்தித்து வருவேன். அதுபோன்ற 4-5 நபர்களை வெவ்வேறு நகரங்களில் நான் சந்தித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாவட்டங்களில் இது போன்ற சந்திப்பு அவ்வப்போது நிகழும். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளில் வெகு சில வார்த்தைகளே இயல்பான தமிழ் மொழியில் இருக்கும். அவர்கள் பேசிய மீதி வார்த்தைகள் புரியாது. அதைப் பரிபாஷை என்று சொல்வார்கள். அந்த வார்த்தைகளை மொழிபெயர்க்க யாரும் கிடையாது. அப்பொழுது முதல் நாள் 2 நாள் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் செயலைத் தெரியாத போது கனவு வடிவத்தில் புரிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு உருவாகியது. அதில் அவர்கள் என்னிடம் சொல்லியதில் வெகு சிலவற்றை உங்களிடம் பகிர்கிறேன். ஒருவர் எப்பொழுதுமே என்னை கண்டிப்பார், கோபமாக பேசுவார், அரவணைப்பார். அந்த வார்த்தைகள் எனக்குப் புரியாது. அவர் கை ஜாடை, கண் ஜாடை வைத்து நான் புரிந்து கொள்வேன். இன்னொருவர், இங்கிருக்கிறாயா, வெளிநாட்டுக்குப் போகிறாயா என்று கேட்டார். நமக்கு சந்தோஷம், வெளிநாட்டுக்குப் போகிறாயா என்று கேட்கிறார்களே, அப்படி என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன். அதற்குப் பிறகு ஓரிரு நாள் கழித்து உணர்ந்தேன், நீ வாழப் போகிறாயா, இறக்கப் போகிறாயா என்று கேட்டிருக்கிறார் என்பதை. வெளிநாடு என்பது நீ மரணிக்கப் போகிறாய் என்பதை சூட்சுமமாகக் கேட்டிருக்கிறார் என்பதை துல்லியமாக நான் உணர்ந்தேன். நானும் அவர் கேட்ட அந்த சூழலில்தான் இருந்தேன். உடல் ரீதியாக, மன ரீதியாக எனக்குள்ளே ஒரு தீப்பற்றி எரிவது போலத்தான் நான் இருந்தேன். மீண்டும் அவரைச் சந்திக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை நான் வணங்கினேன், நெடுஞ்சாண்கடையாக விழுந்து. அப்பொழுது அவர் உட்கார்ந்து என் முதுகை தடவிக் கொடுத்தார். ரொம்ப நெருக்கமான ஒரு உரையாடலைத் தொடங்கினார். மருதமலைக்கு வா, நான் அங்கேதான் இருக்கிறேன். அழுத்தம் திருத்தமாக எனக்குப் புரிவது போல் சொன்னார். அன்று மாலையே எனக்கு மருதமலைக்குப் போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு பாம்பாட்டிக் குகையில் மனித செயல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வுகள் அங்கு நிகழ்ந்தது. எனக்கு ஆச்சரியத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. அடுத்த முறை மீண்டும் அவரைச் சந்திக்கின்ற வாய்ப்பில் என்னை உட்கார வைத்து ஒரு வேட்டியை என் உடல் முழுக்க, தலையிலிருந்து முழுக்க மூடி, கட்டைகள், குச்சிகள், கற்கள் எல்லாம் எரிப்பதற்கு வைப்பது போல் என்னைச் சுற்றி வைத்துவிட்டார். வைத்துவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். இந்த அனுபவம் எனக்கு 10 முதல் 15 நிமிடங்கள் நடந்தது. நிறைய இது போன்ற ஆச்சரியங்களை அவர் ஏற்படுத்தினார். ஒரு நாள் என் மனைவியும் அவரைச் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. குழந்தையில்லாமல் இருந்தாள். அதற்கும் ஒரு ஆச்சரியமான, வினோதமான ஒரு செயலைச் செய்தார். என்னை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு, அவளை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு, பல்வேறுபட்ட மாற்றங்களை அவர் வடிவத்திலேயே அவர் செய்து காட்டினார். அவர் செய்தது போல் துல்லியமாக குழந்தை வாய்ப்பு கிடைத்தது. அதேபோல் குழந்தையும் கிடைக்கும் என்று சொல்லித்தான் எங்களை அனுப்பி வைத்தார். குழந்தை பிறந்ததும் அவரிடம் காட்டப்பட்டது. அவர் என்னை வேறொரு பாதைக்கு இயக்க இன்னொருவரிடம் அனுப்பினார். அவரும் எனக்கு இவர் போல பல்வேறுபட்ட ஆச்சரியத்தையும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தினார். அவர் பகல் முழுக்க நகரங்களில் சுற்றித் திரிவார். இரவில் ஒரு கடையில் தூங்குவார். அவர் அருகாமையில் ஒரு மரப்பெஞ்சிருக்கும். அதிலே நானும் படுத்து தூங்கிவிடுவேன். ரொம்பக் கோபக்காரர். ஆனால் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார். அவரிடம் என்ன விசேஷம் என்றால் யாரைப் பற்றியும் பயப்பட மாட்டார். நடக்கப் போவதை துல்லியமாக ஆராய்ந்து, அவர் பெரிய ஆளாக இருந்தாலும் அவரிடமே சொல்லிவிடுவார். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றே சொல்லலாம்.
எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியவரும் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தைப் பார்ப்பதற்கு முதலில் விதை போட்டவருமாக திகழ்ந்தார். அவர் திடீரென்று ஒரு நாள் சமாதிக்குப் போய்விட்டார். நான் எங்கே போவது என்று தெரியாமல் வெற்றிடம் போல் ஒரு இடத்தில் தேங்கி நின்றேன். அவ்வப்போது கர்நாடகா மந்த்ராலயம் சென்று அங்கே தங்கி துங்கபத்ரா நதியில் குளிப்பது, மந்த்ராலயத்திலிருப்பவரை தரிசிப்பது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது. மந்த்ராலயத்திலிருப்பவர் என்னைச் சுற்றுமத்தில் வழிநடத்துகிறார் என்பதை முழுமையாக நம்பிய காலங்களெல்லாம் உண்டு. மதுரைக்கு நான் வரவேண்டிய சூழல்கள் உருவானது. அப்பொழுது இவர்களை மாதிரியே ஒருவரை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே செல். நான் அங்கிருந்து இன்னொருவரை சந்திக்க வேண்டிய சூழல் உருவானது. அவர் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தினார். அவர் வசிக்கும் இடத்தில் ஒரு இருட்டான அறை இருக்கிறது. அந்த அறைக்கு யாரும் செல்ல மாட்டார்கள். என்னை கையைப் பிடித்துக் கொண்டு அந்த அறைக்குக் கூட்டிச் சென்றார். அப்போது வெகு சில காட்சிகளை அவர் உணர்த்தினார். அங்கு என்ன நடந்தது என்று இன்று உங்களுக்கு நான் இராமகிருஷ்ணருக்கும் சொல்ல வேண்டுமென்றால், விவேகானந்தருக்கும் முதல் சந்திப்பு. விவேகானந்தரை கையைப் பிடித்துக் கொண்டு அவர் அறைக்குத் தனியாகக் கூட்டிக் கொண்டு போய், நீங்கள் பகவான், நீங்கள் இந்த உலகைக் காக்க வந்த நாராயணன், சப்த ரிஷிகளில் நீங்கள் ஒருவர், உங்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இராமகிருஷ்ணர் சொல்லும்போது விவேகானந்தருக்கு குழப்பத்தையும் மிகப்பெரிய துன்பத்திலும் இருக்கக்கூடியவருக்கு நம்மைப் பார்த்து இப்படி சொல்கிறாரே. இராமகிருஷ்ணர் மனநிலை ஏதும் பாதிக்கப்பட்டிருப்பாரோ? நாமோ சாதாரண மனிதர், இவர் ஒரு குரு என்று சந்திக்க வந்தால் இவர் நம்மை பகவான் என்று சொல்கிறாரே. அதேபோலதான் அங்கு நடந்த காட்சியை நினைத்து பயந்து, இது என்ன என்று குழப்பத்தில் ஆழ்ந்து போனேன். அந்த ஒரு அறைதான், ஒரு கணம்தான் நான் முழுமையாக இதை எழுதுவதற்கோ பேசுவதற்கோ தியான வகுப்புகளை நடத்துவதற்கோ அந்த ஒரு கணம், அந்த ஒரு நொடிதான் காரணமாக இருந்தது. அவரைச் சந்திக்காமல் போயிருந்தால் என் வாழ்க்கை என்னவாக ஆகியிருக்கும் என்று எனக்கே தெரியவில்லை. ஏனென்று கேட்டால், நான் ஒரு முள்படுக்கையில் படுத்திருந்தேன். என்னுடைய ஒட்டு மொத்தமான இந்த பிறப்புடைய நோக்கத்தையே அந்த 3 நிமிடம் மாற்றிவிட்டது. இன்றும் என் வாழ்க்கையில் அதை ஒரு பொக்கிஷமாக என் தலைக்குள்ளே நிறுத்தி வைத்திருக்கிறேன். அவர்கள் அனைவர்களின் பெயரையும் நான் இங்கு குறிப்பிடாமல் இருப்பதற்கு காரணம் எனக்குள்ளே இருக்கும் செயல். மறைப்பொருளாக இருப்பதே நன்மை உண்டாக்கும். வெளிப்படுத்துவதோடு மறைத்து வைத்திருப்பது ஒரு பலமான செயல். மறைக்கத் தெரிந்தவனுக்கு இறைவனைப் பார்க்கத் தெரியுமென்று ஒரு பொருள் இருக்கிறது. கூத்தாடிக் காட்டிக் கொடுக்க நினைப்பவனுக்கு அதை தொலைக்கப்பட்டது என்று ஒரு பொருள் இருக்கிறது. இந்த வடிவத்தை நல்ல தியானத்தில் உயர்ந்ததற்குப் பிறகு இதைப் படிப்பவர்களுக்குத் தெரியும்.